Good afternoon, children. Welcome back to our science class. All of you take page number 84. Activity 3. First of all, we will see the activity 3. Did you take our book? Page number 84. Aim to test the presence of carbohydrate as starch in the given food items. கொடுக்கப்பட்ட அந்த உணவில் வந்து ஸ்டார்ச் வடிவில் கார்போஹைட்ரேட் இருக்குதா அப்படிங்கிறது வந்து சோதனை மூலம் நம்ம எப்படி அறிந்து கொள்வது. வாட் டு யூ நீட்? பாயில்ட் பொட்டேட்டோ ட்ராப்பர் அண்ட் டைல்யூட் அயோடின் சொல்யூஷன். வேக வச்சு அந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கிடணும். அடுத்து ட்ராப்பர் அண்ட் டைல்யூட் அயோடின் சொல்யூஷன், இந்த சொட்டு குழாய். அடுத்து நீத்த அயோடின் கரைசல் நமக்கு தேவை. சரியா? ஹவு டு டூ? ஸ்மாஷ் த பாயில்டு பொட்டேட்டோ, அந்த வேக வைத்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா மசிச்சுக்கிடணும். சரியா? ஆட் 2 or 3 drops ஆஃப் டைலூட் அயோடின் சொல்யூஷன் ஆன் த சாம்பிள். அந்த உருளைக்கிழங்கு மீது ஒரு 2 சொட்டோ அல்லது 3 சொட்டு இந்த அயோடின் கரைசலை சேர்க்கணும். தென் வாட் டு யூ அப்சர்வ்? த பொட்டேட்டோ டேன்ஸ் ப்ளூ பிளாக் இன் கலர். அந்த உருளைக்கிழங்கு வந்து இப்போ என்ன நிறத்தில் மாறி இருக்கும் அப்படின்னா கருநீல நிறத்தில் என்ன செய்திருக்கும்? மாறி இருக்கும். வாட் டு யூ இன்ஃபார்? Iodine reacts with starch to form starch iodine complex which is blue black in color. Thus the appearance of blue black color confirms the presence of starch in the food item. இந்த அயோடின் வந்து ஸ்டார்ச்சுடன் வினைபுரிஞ்சு ஸ்டார்ச் அயோடின் அப்படிங்கிற ஒரு கூட்டு பொருளாக, அதாவது இந்த நீலம் கலந்த ஒரு கருப்பு நிறம் என்ன செய்கிறது? மாறுது. கருப்பு நிறம் என்ன செய்யுது? மாறுது. இந்த கருநீல நிறம் உருவாக்கம் வந்து அந்த கொடுக்கப்பட்ட உணவில் வந்து ஸ்டார்ச் இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறது. ஓகே சில்ட்ரன்? ஓகே. நவ் ஃபேட்ஸ்னால் கொழுப்புகள். ஃபேட் இஸ் ஆல்சோ அன் எனர்ஜி கிவிங் ஃபுட் அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் மோர் எனர்ஜி தேன் கார்போஹைட்ரேட். இதுவும் ஒரு ஆற்றல் தரும் ஒரு உணவு தான். ஆனால் கார்போஹைட்ரேட்டை விட இதில் அதிக ஆற்றல் என்ன செய்யக்கூடியது? தரக்கூடியது. ஓகே. Then some important sources of fats are butter, ghee, milk, cheese, paneer, nuts, meat, fish, egg yolk. Apart from giving energy, they insulate our body and protect the cells. இதில் வந்து இந்த இப்படிப்பட்ட பொருளில் வந்து கொழுப்புச்சத்து உள்ள சில முக்கிய பொருளை நம்ம பார்த்தோம். இது வந்து நம்ம உடலுக்கு வந்து ஆற்றலை தருவதோடு நம்ம உடலில் உள்ள பாதுகாத்து உடல் செல்களை என்ன செய்கிறது? பாதுகாக்கிறது. ஓகே சில்ட்ரன்? அப்பார்ட் ஃப்ரம் கிவிங் எனர்ஜி தே இன்சுலேட் அவர் பாடி அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ட் த செல்ஸ். யூ சி எக் யோக், முட்டையினுடைய மஞ்சள் கரு. முட்டையினுடைய மஞ்சள் கரு எக் யோக் ஆஃப்டர் ரெட் மீட், அதாவது சிவப்பு இறைச்சி. ஓகே. தென் ஆக்டிவிட்டி 4, டு டெஸ்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபேட் இன் த கிவன் ஃபுட் ஐட்டம். இந்த கொடுக்கப்பட்ட உணவுப் பொருளில் வந்து கொழுப்பு இருக்குதா அப்படிங்கிறது வந்து சோதனை மூலம் நம்ம அறிந்து கொள்வது. வாட் டு யூ நீட்? கோகனட் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில் அண்ட் எனி பேப்பர். இந்த தேங்காய் எண்ணெய், அடுத்து இந்த நிலக்கடலை எண்ணெய், அடுத்து ஏதாவது ஒரு காகிதம். சரியா? ஹவு டு டூ? போர் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் into the paper and rub it gently with your finger. In case of groundnut, crush the groundnut and place it on a paper. Now rub the groundnut on the paper. அது இப்போ தாள் மீது சில துளி நம்ம தேங்காய் எண்ணெய் விடணும். பின்பு நம்ம அதுக்கு விரலை வச்சு அதை மெதுவாக என்ன செய்யணும்? தேய்க்கணும். அது வந்து ஒரு வேளை நிலக்கடலையாக இருந்துச்சுன்னா அதை உடைச்சி காகிதத்து மீது என்ன செய்யலாம்? தேய்க்கலாம். ஓகே. வாட் டு யூ சி? த பேப்பர் டிரான்ஸ்லூசன் அண்ட் பிகம்ஸ் க்ரீஸி. அந்த காகிதம் வந்து இப்போ பிசுபிசுப்பாக இருக்கும் அல்லது மறுபுறம் வந்து மங்களாக தெரிகிற மாதிரி மாறும். ஓகே. வாட் டு யூ லேர்ன்? த கிவன் ஃபுட் சாம்பிள் கன்டைன்ஸ் ஃபேட். அப்போ இதில் அந்த உணவு மாதிரியில் வந்து கொழுப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். ஓகே சில்ட்ரன்? நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன்ஸ். Proteins are necessary for our growth as well as for regulating various body functions such as digestion. The sources of proteins and pulses. Proteins are pulses, eggs, fish, milk, chicken, soya bean, nut, gram, etc. Proteins are body building foods. The proteins வந்து நம்முடைய உடல் வளர்ச்சி, அடுத்து நம்ம செல்களை வந்து புதுப்பிக்கிறதுக்கு, செரிமானம், இது போன்ற உடல் செயலுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் மிகவும் அவசியம். ஃபார் ரெகுலேட்டிங் வேரியஸ் பாடி ஃபங்க்ஷன் ப்ரோட்டீன்ஸ் ஆர் நெசசரி. ஓகே. ஃபார் டைஜஷன். தென் ஆஃப்டர் தட் வாட் இஸ் தட்? growth of cells, new growth of cells. Okay. Okay children? Okay. The next you see some examples of protein: pulses, eggs, fish, milk,
சிக்கன், சோயாபீன், நட், கிராம் எக்ஸெட்ரா. ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாடி பில்டிங் ஃபுட், நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு உணவு. யூ சி ஸ்ப்ரவுட்டட் பல்சஸ்னால் இந்த முளை கட்டிய பயறு. சரியா? நெக்ஸ்ட்டு பாயில்டு எக் ஒயிட், இந்த வேக வச்ச அந்த முட்டையினுடைய வெள்ளைக்கரு. Then soya beans, you see this one, this is soya beans. Okay, next soya bean is the highly rich source of protein. இந்த அதிகமாக புரதம் உள்ள ஒரு உணவு வந்து எது அப்படின்னா சோயா பீன்ஸ் தான். சரியா? நெக்ஸ்ட் லுக் அட் activity 5. To test the presence of protein in the given food item. இந்த கொடுக்கப்பட்ட உணவில் வந்து புரதம் இருக்குதா அப்படிங்கிறத சோதனை மூலம் நம்ம அறிந்து கொள்வது. வாட் டு யூ நீட்? எக் ஒயிட், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், சோடியம் ஹைட்ராக்சைடு, டெஸ்ட் டியூப் அண்ட் பன்சன் பேனர். இந்த முட்டையினுடைய வெள்ளைக்கரு, தாமிர சல்ஃபேட் கரைசல், சோடியம் ஹைட்ராக்சைடு, அடுத்து டெஸ்ட் டியூப்னா சோதனை குழாய், தென் பன்சன் பர்னர்னால் இந்த புன்சன் அடுப்பு. சரியா? தென் ஹவு டு டூ, எப்படி செய்வது? Take a small amount of food sample, that is egg white, and put it into the test tube. Add some water to the test tube and shake it. Next, heat the test tube for about 1 minute. After the test tube is cooled down, add 2 drops of copper sulfate solution and sodium hydroxide solution to it. இதில் உணவு மாதிரி அது முட்டையினுடைய வெள்ளைக்கருவை நம்ம எடுத்து சோதனை குழாயில் போடணும். சரியா? அடுத்து அது கூட என்ன செய்யணும்? கொஞ்சம் நீர் என்ன செய்யணும்? சேர்த்து நல்லா என்ன செய்யணும்? மிக்ஸ் பண்ணணும், ஷேக் பண்ணணும். அடுத்து தான் சோதனை குழாயை வந்து 1 நிமிடம் அப்படியே சூடுபடுத்தணும். சூடுபடுத்தின பிறகு அது குளிர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 துளி இந்த காப்பர் சல்ஃபேட், அதாவது தாமிர சல்ஃபேட் கரைசல் அண்ட் ஆல்சோ சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் இதை சேர்க்கணும். வாட் டூ யூ சி? த ஃபுட் சாம்பிள் சான்ஸ் பர்பிள் ஆர் வயலட். இந்த உணவு வந்து ஊதா நிறமாக என்ன செய்கிறது? மாறி இருக்கும். சரியா? ஸோ வாட் டு யூ லேர்ன்? சேஞ்ச் இன் கலர் ஆஃப் த கிவன் ஃபுட் சாம்பிள் இன்டு பர்பிள் ஆர் வயலட் கன்ஃபார்ம்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச். அப்போ இப்படி மாறுறதுனால இதில் வந்து புரதம் இருக்குது அப்படிங்கிறத உறுதி செய்கிறது. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸ். Vitamins are required for carrying out various biochemical reactions in our body. Fruits, vegetables, grains and meat products are good sources of vitamins. Vitamins are called as protective food. There are 6 major vitamins like A, B, C, D, E and also K. Vitamin B and C are water soluble. Vitamin A, D, E, K are fat soluble. இதில் இந்த விட்டமின்ஸ் நம்மளோட உடலில் நடைபெறும் பல்வேறுபட்ட உயிர் வேதி வினைகளுக்கு வந்து விட்டமின்கள் மிகவும் அவசியம். எஸ், பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், இறைச்சி இது போன்றவற்றில் வந்து விட்டமின்ஸ் என்ன செய்கிறது? அதிகம் இருக்கிறது. ஓகே சில்ட்ரன், ஸோ விட்டமின்ஸ் ஆர் கால்ட் அஸ் ப்ரொடெக்டிவ் ஃபுட். அதனால் அது வந்து ஒரு பாதுகாக்கும் உணவு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஹவு யூ சி விட்டமின்ஸ் ஆர் த 6 மேஜர் விட்டமின்ஸ் A, B, C, D, E and also K. ஓகே, among these vitamin B and C are water soluble. Bயும் C ரெண்டும் தான் நீரில் கரையும் விட்டமின்கள். Then A, D, E, K or fat soluble, அது கொழுப்பில் கரையும் விட்டமின்கள். ஓகே சில்ட்ரன், ஓகே, look at this chart. Vitamins, types, functions and deficiency diseases. அதனுடைய வகைகள், அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய குறைபாட்டு தன்மைகள், குறைபாட்டு நோய்கள். ஓகே, விட்டமின்ஸ் A, B, C, D, E and K. You see vitamin A, healthy விஷன் அண்ட் ஸ்கின், அதாவது ஆரோக்கியமான கண் பார்வை மற்றும் தோலுக்கு எது பயன்படுகிறது? விட்டமின் A. யூ சி ஃபவுண்ட் abundantly in fish oil. இந்த அதிக அளவில் காணப்படும் உணவுகள் ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஆயில், மீன் எண்ணெய், தென் எக் மில்க், முட்டை, பால், கீ, கேரட்டு, நெய், அடுத்து கேரட், நெக்ஸ்ட் கார்ன், எல்லோ ஃப்ரூட்ஸ், சோளம், தென் எல்லோ ஃப்ரூட்ஸ், மஞ்சள் நிற பழங்கள். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் யூ சி கிரீன்ஸ், கீரைகள். தென் டிசீசஸ் ஆர் கெட் இஃப் டெஃபிஷியன்சி இன் திஸ். ஒருவேளை குறைபாட்டு நேரம், யூ சி நைட் பிளைண்ட்னஸ், பார்வை குறைபாடு, அதாவது மாலைக்கண் நோய், இது போன்ற இதுதான் டெஃபிஷியன்சி டிசீஸ். ஓகே சில்ட்ரன், ஓகே. தென் நெக்ஸ்ட்டு விட்டமின் பி. You see healthy nervous system, formation of RBC. இந்த ஆரோக்கியமான நரம்பு மண்டலம், இரத்த சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கு விட்டமின் பி யூ சி ஃபவுண்ட் abundantly in எதுலலாம் அதிகமாக இருக்குது, அதிக அளவில் காணப்படும் உணவுகள்? ஹோல் கிரைன், முழு தானியங்கள். அடுத்து
milk and unpolished rice, இந்த பளபளப்பு செய்யப்படாத அரிசி. Then milk, fish, மீன், பால். ஓகே. Then peas, lentils, இந்த பட்டாணி லெண்டில்ஸில் அதிகமாக இருக்குது. Then green vegetables, பச்சை காய்கறிகள். Disease we get in deficiency in this, குறைபாட்டு நோய் என்ன அப்படின்னா பெரிபெரி. ஓகே. விட்டமின் ஏ வந்து நைட் பிளைண்ட்னஸ், விட்டமின் பி வந்து பெரிபெரி. Now விட்டமின் சி protects gums, help immune system, அதாவது பல் ஈறுகள் பாதுகாப்பு, அடுத்து இந்த நோய் எதிர்ப்பு திறன். ப்ரொடக்ட்ஸ் கம்ஸ், helps immune system. ஓகே. ஃபவுண்ட் abundantly in, அதிக அளவில் காணப்படும் உணவுகள் எங்கே அப்படின்னா ஆரஞ்சஸ், தென் கூஸ்பெரி, தென் க்ரீன் சில்லி, டொமேட்டோ, ஆப்டோ, க்ரீன் சில்லி, டொமேட்டோ. Then disease we get if deficiency in this, scurvy. What is that? Scurvy. Okay. Then next vitamin C, scurvy, that is deficiency disease. Now vitamin D, calcium absorption and strong bones. Found calcium, அதாவது இந்த சுண்ணாம்பு சத்து உறிஞ்சுதல் மற்றும் வலிமையான எலும்புகள். ஓகே. சுண்ணாம்பு சத்து உறிஞ்சுதல், கால்சியம் அப்சார்ப்ஷன் அண்ட் ஸ்ட்ராங் போன்ஸ், வலிமையான எலும்புகள். ஃபவுண்ட் abundantly in fish oil, egg, milk. It is also made in our skin using sunlight. Then disease we get if deficiency in this, rickets. இந்த குறைபாட்டு நோய் என்ன அப்படின்னா rickets, விட்டமின் டி. ஓகே. Now விட்டமின் இ you see infertility, அதாவது இன விருத்தி, infertility, found abundantly in vegetable oil, whole wheat, green vegetables, greens, then apple, mango. Disease we get if deficiency in this, nervous weakness, நரம்பு தளர்ச்சி, then sterility, மலட்டுத்தன்மை, then immunity decreased, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஏற்படும். சரியா? நெக்ஸ்ட் விட்டமின் கே, delayed blood clotting, இரத்தம் உறைதல், delayed blood clotting, found abundantly in green vegetables, பச்சை காய்கறிகள். நெக்ஸ்ட் டொமேட்டோ, தக்காளி, கேபேஜ், முட்டைக்கோஸ், எக்ஸ், முட்டைகள், milk products, பால் பொருட்கள். So diseases we get if deficiency in this, weakness of the bones, teeth, அதாவது எலும்புகள், பற்கள், இதில் வந்து பலவீனம் ஏற்படுறது. ஓகே. Children, now you see that the deficiency diseases, that column you look at this, vitamin A found abundantly in, then disease we get if deficiency in this, what are the symptoms? This all we study. First vitamin A sources: fish, oil, egg, milk, ghee, carrot, corn, yellow fruits, greens. Okay. These all food we have to take. If we take this all, we can get vitamin A. If you are not taking this all, disease, deficiency, night blindness. So first symptoms: poor vision and also difficulty of sight in dim light. Okay. Second, vitamin B, whole grain, unpolished rice, milk, fish, meat, peas, lentils, green vegetables. Already we studied in the chart. Again we are studying disease, deficiency, beriberi. Then symptom: nerve weakness and also fatigue, thalarchi. Okay. Then vitamin C, oranges, gooseberry, green chilli, tomato. Disease, deficiency, scurvy. Symptoms: bleeding, gums. Vitamin D, fish oil, milk and eggs. It is also produced by our skin using sunlight. சூரிய ஒளியின் மூலம் நமது இப்போ தோலில் என்ன செய்கிறது, விட்டமின் டி என்ன செய்கிறது, உருவாகிறது. ஓகே. ரிக்கெட்ஸ்,
Next, weak and flexible bones, பலவீனமான எளிதில் வளையக்கூடிய எலும்புகள். Then vitamin E, vegetable oils, green vegetables, whole wheat, mango, apple, greens. வெஜிடபிள் ஆயில்ஸ்னால் அந்த தாவர எண்ணெய்கள், பச்சை காய்கறிகள், முழு கோதுமை, மாம்பழம், கீரைகள், ஆப்பிள். ஓகே. நர்வ் வீக்னஸ் அண்ட் ஆல்சோ விஷன் டிட்டரியோரேஷன், இந்த மங்கலான கண் பார்வை. ஓகே சில்ட்ரன். யூ see sterility, lack of ஸ்டெரிலிட்டினா மலட்டுத்தன்மை, லேக் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பவர் டு இல்னஸஸ், நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல், லேக் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பவர் டு இல்னஸ். விட்டமின் கே, green vegetables, tomato, cabbage, eggs, milk products. Weakness of the bones and also teeth. Then profuse bleeding after a small injury, ஒரு சிறு காயத்தினால் கூட அதிகப்படியாக ரத்த கசிவு ஏற்பட்டுறது. சரியா? gooseberries contains nearly 20 times vitamin C than orange. நெல்லிக்கனிகளில் வந்து ஆரஞ்சு பழத்தை விட எத்தனை மடங்கு விட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்படின்னா 20 times, 20 மடங்கு. ஓகே children? Okay. Now all of you take your book. We will do the book exercise. First of all, page number 94, complete the analogy. You completed up to fill in the blanks. Yes? Complete the analogy. Rice, carbohydrates, pulses, protein. Write protein. Protein, protein. Second one, vitamin D, rickets. Vitamin C, scurvy. SCURVY. SCURVY, scurvy. Next, iodine, goiter, iron anemia. ANAEMIA, anemia. Last one, cholera, bacteria, smallpox, virus, VIRUS. Next, come to match the following. Vitamin A, night blindness. Vitamin B, beriberi. Vitamin C, scurvy. Vitamin D, rickets. Vitamin E, sterility. Okay. Next, complete the diagram. Carbohydrate, protein, nutrients, six nutrients as water, vitamin. Then you can write fat, minerals. Fat, minerals. FAT, fat, and also minerals. MINERALS, minerals. Okay children? Okay. The homework, I will give you homework. Page number 84, 85, 86 and also 87, that column, deficiency disease column. Up to that you make 5 fill-ups. That is your homework, today's homework. Okay children, we will meet again in the next video. Thank you all.